விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து பல அனுபவங்களை கடந்து வந்த நபர்களாகத்தான் மேக்சிமம் பேர் அதிகமாக இருப்பாங்க. வழக்கு, இவர்களுடைய முன்னேற்றத்தை பிறர் தடுக்கக்கூடிய சக்தி, சூழ்ச்சி, சதிவலை, எதிரிகள் தொல்லை, இது எல்லாத்தையும் அதிகம் விருச்சிக ராசிக்காரங்க வெளியில் பட்டா பரவாயில்லைங்க, வீட்டுக்குள்ளேயே பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் விருச்சிகத்துக்கு பணம், காசு இதெல்லாம் தாண்டி எதிரிகள் இல்லாமல் இருக்கணும். எதிர்த்தவன் கண்ணு முன்னாடி வாழக்கூடிய சூழல் இது. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆதிக்க எண் என்று சொல்லக்கூடிய 9வது எண்ணு அந்த வீட்டு கதவு எண் 8ஆக இருந்தால், அல்லது உங்களுடைய திருமண தேதி ஒரு 8ஆக அமைந்திருந்தால், உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதிக்க எண் 8ஆக இருந்தால், இங்க பாருங்க நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தண்ட செலவுகளும். எப்பொழுதுமே போராட்டத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த எண்களும் சேர்ந்து போராடாமல் இருக்கணும்னா, அந்த எண்களோட நீங்க போராடாமல் இருக்கணும்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆக விருச்சிகத்திற்கு மறைந்திருக்கக்கூடிய வெகு தன ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக விருச்சிகம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எண்கள் நம்மளோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு தொடர்புல இருக்கும் அப்படின்னா, எண்கள் சரியில்லாம அமையும் பொழுது, இப்போ ஒரு செல்போன் நம்பர் கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சுன்னா ஒரே ராங் கால்ஸா இருக்குங்க, ஒரே ப்ரெஷரா இருக்கு, கம்பெனி கால் மட்டும் தாங்க வருதுன்னுவாங்க. வீட்டோட கதவேன் அப்படி அமையும் போது வீட்டுல பூட்டியே இருப்பாங்க, சொந்தக்காரங்க வீட்டுல இருப்பாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, வாகனத்துக்கு அந்த எண்ணெய் அதிர்ஷ்டம் இல்லாம அமைஞ்சிருச்சு அப்படின்னா, ஆட்டோல போற பர்சனா இருப்பாரு, கேப்ல போற பர்சனா இருப்பாரு, வாகனம் மட்டும் வீட்டுல அப்படியே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில அந்த அதிர்ஷ்டம் உள்ள விஷயங்களை பயன்படுத்திக்கணும். நம்ம ஆல்ரெடி அதிர்ஷ்டம் உள்ள நிறங்கள் பார்த்தோம், அதிர்ஷ்டம் உள்ள கிழமைகள் பார்த்தோம். ஒவ்வொரு 12 ராசிகளுக்குமே அதிர்ஷ்டமான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள். ஸோ நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களை ஆளக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே போராட்ட குணம், காரிய வெற்றி. அதுலேயும் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து பல அனுபவங்களை கடந்து வந்த நபர்களாகத்தான் மேக்சிமம் பேர் அதிகமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நேர்த்தியாக முடிப்பாங்க. பொய் அப்படிங்கிற விஷயங்கள் யாரும் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. யாராவது பொய் சொன்னாங்கன்னா சிபிஐ விசாரணையில் இறங்கிடுவாங்க, அதை கண்டுபிடிக்காமல் ஓய மாட்டாங்க. ஒரு காரியத்தில் பழிவாங்கும் உணர்ச்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் பழிதீக்கும் உணர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்து காயப்பட்டதை மறக்க மாட்டாங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் இதுக்கே டைம் அப்படியே போயிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம், சண்டை, வழக்கு, இவர்களுடைய முன்னேற்றத்தை பிறர் தடுக்கக்கூடிய சக்தி, சூழ்ச்சி, சதிவலை, எதிரிகள் தொல்லை, இது எல்லாத்தையும் அதிகம் விருச்சிக ராசிக்காரங்க வெளியில் பட்டா பரவாயில்லைங்க, வீட்டுக்குள்ளேயே பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரங்களில் என்னடா பிரச்சனைன்னு எடுத்து பார்க்கும்போது ஜாதகம் நல்லா இருக்குது, புது வீடு பார்த்தா கட்டிட்டு வந்தால் வாஸ்து நல்லா இருக்குது, ஆனால் எங்கேயோ பிரச்சனை இருக்குதே அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் சரியில்லாமல் போச்சப்பா அப்படிம்பாங்க. அதாவது கதவு எண் சரியில்லை. சரி, அதுதான் பிரச்சனையாக இருக்கா? செல்ஃபோன் நம்பரை கூட்டி பார்த்தோம்னா அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பிரச்சனைக்குரிய காலாகவே வருது. சொந்தக்காரன் வேணா சண்டை விட்டால் எனக்கு தான் கூப்பிட்றேன், நான் ஏதாவது சொன்னோம்னா அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக மாறிடுது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. வண்டி வாகனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த நம்பர் ராசியாக இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு கேப்பில் போகிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். நல்ல வண்டியாகவே இருக்கும், ரிப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் விட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆதார் நம்பரே சரியாமல் இல்லைன்னா வாழ்க்கையே ஆதாரம் இல்லாத மாதிரி போயிடும். அதை போய் நம்ம மாற்றவும் முடியாது. அது மாதிரி எல்லா நம்பருமே நமக்கு பிரச்சனையாக இருந்தால் வாழ்க்கையில் என்னதாயா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இவர்களுக்கு ராசியான எண் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூடுமானவரை அந்த எண்களை ஒரு செல்ஃபோன் நம்பரை மாற்றலாம். ஒரு வீட்டோட நம்பரை நீங்கள் நினச்சோடனே மாற்றிட முடியாது. வீட்டில் சில அமைப்புகளை மாற்றி வைக்கலாம். அது மாதிரி உங்களால் எந்தெந்த இடத்துலலாம் ஒரு திருமண தேதியை உங்களுக்கு யோகமான தேதியில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு நிச்சயதார்த்தத்தை உங்களுக்கு யோகமான தேதியில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு நல்ல பொருள்களை உங்களுக்கு யோகமான தேதிகளில் வாங்கலாம். ஒரு நல்ல தொழிலை ஒரு யோகமான தேதியில் தொடங்கலாம். ஒரு நல்லவர்களுடைய நட்பை ஒரு யோகமான தேதியில் புதுப்பிக்கலாம். ஒரு நல்ல மனிதர்களை, நல்ல ஊரை, நல்ல நாடு நகரங்களை, வெளிநாடு தொடர்புகளை, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறத யோகமான தேதிகளில் செய்யலாம்ல. அதற்கு அதிர்ஷ்டமான எண்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் தேவை. எப்பொழுதுமே போராட்டத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த எண்களும் சேர்ந்து போராடாமல் இருக்கணும்னா, அந்த எண்களோட நீங்கள் போராடாமல் இருக்கணும்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பயங்கரமான ஒரு ராஜயோகம்னா இந்த என்ன சொல்லலாம்? அதாவது விருச்சிகத்துக்கு பணம், காசு இதெல்லாம் தாண்டி எதிரிகள் இல்லாமல் இருக்கணும். எதிர்த்தவன் கண்ணு முன்னாடி வாழக்கூடிய சூழல் இருக்கணும். எதிரிகிட்ட போய் ஒரு நாளும் உதவி கேட்கக்கூடிய தன்மை வந்துடக்கூடாது. எதிரி கண்ணு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது. இது அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நடமாடவே முடியும். அப்போ ஒரு எதிரிகள் இல்லாமல் இருக்கணும், எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கணும், எதிர்த்தவர்கள் முன்னாடி வாழணும்னு சொன்னால் உங்களுக்கு சில நல்ல ஒரு
அனுகூலமான பவர்ஃபுல்லான நண்பர்களுடைய தொடர்புகள்லாம் இருக்கணும். நிறைய காரியங்களில் வெற்றி பெற மாதிரியான தேதிகளாக அது அமையணும். நீங்கள் செய்கிற செயல் வந்து உங்களுக்கு தோல்வியை கொடுக்காத தேதியாக இருக்கணும்னு சொன்னால் வெற்றி, போராட்டம், உயர்வு, அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாயினுடைய அம்சம். அதனால தான் அதை தளபதி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் முருகப்பெருமானுடைய அம்சம். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆதிக்க எண் என்று சொல்லக்கூடிய 9வது எண்ணே போட்டி, பந்தயங்கள், எதிரிகளை வெல்லக்கூடிய எண்ணாக அமையும். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு விருச்சிக ராசிக்காரங்க ஒரு 9ஆம் தேதியை செலக்ட் பண்ணி ஒரு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியில் வருவதற்கோ, ஒரு போட்டி பந்தயங்களில் போய் தலையிடுவதற்கோ, ஒரு முக்கியமான விஷயங்கள், அலுவல் சார்ந்த விஷயங்கள், ரொம்ப நாளாக இவங்க பேரில் ஒரு பெட்டிஷன் இருக்குது, வேலையில் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனைன்னு எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் இந்த தேதியை செலக்ட் பண்ணி கரெக்டாக போய் டீல் பண்ணாங்கன்னா அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்படி ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய எண் ராசிநாதனுடைய 9வது எண், விருச்சிகத்திற்கு பாக்கிய எண். அப்போ அது 9 என்ன பயன்படுத்திக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ 9, 18, 27 இது எல்லா கூட்டெண்களையுமே நாங்கள் பயன்படுத்திக்கலான்றது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக பணவரவு இல்லைன்னா செல்வாக்கு இது எல்லாமே டபுளாக பெருகிறதுக்கு விருச்சிக ராசிக்கு ஒரு எண்ணம் எந்த எண் சொல்லுங்கள்? பொதுவாக பணவரவு அப்படின்னு சொல்லும்போது பெருந்தனம், பெரிய காசு, அது வந்து குரு பகவான் பிரம்மாண்ட பணம்னு சொல்கிறோம். அதனால தான் சித்தர்கள் ஐயா வந்து அவங்கள வந்து மன்னவன் பொன்னவன்லாம் சொல்லுவாங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2க்குடைய தனம், குடும்பஸ்தானம், ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் காசு இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், பூர்வீக சொத்து கிடைக்கணும், நம்ம தொடங்கக்கூடிய காரியங்கள் தோல்வி இல்லாமல் இருக்கணும், தடைகள் வந்துடக்கூடாது, பணவரவு சீராக இருந்துக்கிறத விட அந்த பணம் வந்து பன்மடங்கு பெருகணும் அப்படின்னு சொன்னால் குருவினுடைய ஆதிக்க எண்ணுன்னு சொல்லக்கூடிய 3 இவங்களுடைய முயற்சிக்கு வெற்றி தருது, பணவரவுக்கு தடைகளை நீக்குது. ரொம்ப நீண்ட காலமாக ஒரு பணவரவு வர வேண்டியது இருக்குதுங்க, நம்ம கேட்குறோம் தள்ளிக்கிட்டே போகுது, இந்த தரேன்னு இழுக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு 3ஆம் தேதி கூட்டு எண்ணில் வரக்கூடிய 3, 21 இந்த மாதிரி தேதிகளெல்லாம் அவங்க 12 இந்த மாதிரி தேதிகளை பயன்படுத்தி அந்த நாளில் அவங்க கேட்கும்போது அதுலேயும் அந்த நாள் அவங்களுக்கு சந்திராசிரமம் இல்லாமல் தாராபலன் அடிப்படையில் சிறப்பாக இருந்து அந்த நாளெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவு அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய நகைகள், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை திருப்புவது, வீட்டில் சுபகாரியங்கள், மங்களகரமான காரியங்கள், குரு அப்படின்னு சொன்னால் சுபகாரியம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளுக்கு தேவையான அந்த பொருட்களை வாங்கக்கூடிய விஷயம், குழந்தைகள் பேரில் சொத்து எழுதக்கூடிய விஷயம், குழந்தைகளுக்கு ஆபரணம் அணிவிக்கக்கூடிய விஷயம், குழந்தைகளுக்கு சுப நிகழ்வு செய்யக்கூடிய விஷயம், தன்னுடைய திருமண தேதி அமைக்கக்கூடிய விஷயம், தனக்கு நிச்சயதார்த்த தேதி அமைக்கக்கூடிய விஷயம், மேலோர்களை அதாவது தனக்கு மேலதிகாரிகள், முன்னோர்கள், பெரியவர்களை பார்க்கக்கூடிய விஷயம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய விஷயம், குருவினுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய விஷயம், குலதெய்வத்தை வணங்கக்கூடிய விஷயம், இதற்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 3வது எண் உயர்வை தரக்கூடிய ஒரு எண்ணாக கண்டிப்பாக அமையும். அவர் பூர்வ புண்ணியாதிபதி ப்ளஸ் தனாதிபதி, 5ஆம் இடத்தினுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களையெல்லாம் நீங்கள் பெறணும்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் நடத்தணும், உங்கள் வீட்டில் வந்து ஒரு புண்ணிய காரியங்கள் செய்யணும், அல்லது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும், குலதெய்வ கோயிலில் போய் நேர்த்தி கடன்களை செலுத்தணும். 3ஆம் தேதியை பயன்படுத்துங்க, விருச்சிகத்திற்கு முன்னேற்றம் உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 3 வந்து சிறப்பான என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 3, 12, 21, 30 இது எல்லா கூட்டெண்களையுமே நம்ம எடுத்துக்கலான்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புகழ், இந்த கௌரவம் இது எல்லாமே புகழோட உச்சத்தை தொடுறதுக்கு அவங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்குப்பா அப்படின்னா எந்த எண் சொல்லலாம்? ஏன்னா போட்டியிடுறவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். எல்லா போட்டியிலையும் தோத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, எந்த பந்தயமாக இருந்தாலும் வெற்றி பெறணும் இல்லையா? வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு எண், புகழை கொடுக்கக்கூடிய ஒரு எண், அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய எண், பதவிகளை தக்க வைக்கக்கூடிய எண், பதவிகளில் இருந்து நல்ல பெயரையும் புகழையும் அனுபவிக்க உதவும் எண் அப்படின்னு சொன்னால் விருச்சிகத்திற்கு 10ஆம் அதிபதி, ஒரு கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்க எண் 1. இது விருச்சிகத்திற்கு அனுகூல எண். 9 கூடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்க எண் 2. அது விருச்சிகத்தில் நீசம் சந்திர பகவான் அடைந்தாலும் கூட அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்து அந்த 2வது எண்ணை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஸ்திரத்திற்கு 9 கூடையவன் பாதகாதிபதியாக வர்றதுனால அந்த 2வது எண் என்பது கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து பயன்படுத்திக்கணும். 1வது எண் என்பது இவங்களுக்கு புகழை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் பல பேருக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழலை இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நம்பர் 1 திகழ வைக்கும் 1ஆம் நம்பர். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க நம்பர் 1 வரதுக்கு இந்த 1ஆம் நம்பரை வந்து பயன்படுத்தணும்னு சொல்ல வரீங்க. சரிங்க சார், இந்த நம்பரெல்லாம் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது, ஏன்னா லைஃப்ல வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த என்ன பயன்படுத்தாதீங்க, இந்த தேதிகளை பயன்படுத்தாதீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு நம்பர்ஸ்னால் எதை சொல்லலாம்? விருச்சிக ராசியை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான்னு நம்ம சொன்னோம். இந்த செவ்வாய் பகவானுக்கு பகை கிரகமாக வரக்கூடியவரும் புத பகவான். அவர் அஷ்டமாதிபதியாக வர்றாரு, அவரே லாபாதிபதியாகவும் வர்றாரு. இந்த புதன் பகவானை விட சனி பகவான் மிகப்பெரிய பகை கிரகமாக வர்றார்.
அவங்க தான் வீடு வண்டி வாகனம் சுகத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். உங்கள் வீடு ஒரு 8வது எண்ணில் அமைஞ்சிருச்சு, வாழ்க்கை போராட்டம். உங்களுடைய வாகனம் ஒரு 8வது எண்ணில் அமைஞ்சிருச்சு, அடிக்கடி விபத்து விரைய செலவுகள். இந்த மாதிரி ஆதார் கார்டெலாம் 8வது மொத்த நம்பராக 8 இருந்துச்சுன்னா எல்லா கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் டாக்குமெண்ட்லாம் நிறையா பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படிலாம் நம்ம வந்து அனுபவபூர்வமாக பார்க்க முடியுது. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்ற தடையை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறார். சனி பகவான் இவர்களுடைய சுகத்தை கெடுக்கிறார். அது சொல்லுவாங்க, செவ்வாயினுடைய ஆதிக்கம் விருச்சகம், சனி பகவான் வந்து நாளுக்குடையவனாக வர்றதுனால மந்தன் செய் இருவர் கூடியிட தீது, எந்த இடம் பார்க்க அந்த இடம் தீது அப்படின்னு சொல்லுவாங்க. சனியும் செவ்வாய் இணைந்தாலும் பார்த்தாலும் கஷ்டம்யா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டங்கள் 4 கருதிய சனி செய்ய மர தண்டங்கள் மிக உண்டு, திரவியங்கள் நாசமாகும், கொண்டதோர் குடும்பம் வேறாகும். ஒரு குடும்பத்தில் அந்த வீட்டு கதவு எண் 8ஆக இருந்தால், அல்லது உங்களுடைய திருமண தேதி ஒரு 8ஆக அமைந்திருந்தால், உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதிக்க எண் 8ஆக இருந்தால், நீங்கள் பாருங்கள், நிறையா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தண்ட செலவுகளும் வீண் விரயங்களும், பண்டுல நாடு விட்டு பரதேசம் போவாங்க. ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாதுங்க, அடிக்கடி வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இதெல்லாம் வர்றதை பார்க்குறோம். ஸோ 8 என்பது விருச்சிகத்தை பொறுத்தவரை நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண். விருச்சிக ராசிக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, புதன், குரு இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஆதிக்க பெற்ற எண்களுமே வந்து பயன்படுத்தலான்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு சில எண்களை பயன்படுத்தக்கூடாதுன்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ விடுபட்ட வரிசையில் நமக்கு ராகு, கேது, சுக்கிரன் இவங்களோட ஆதிக்கம் பெற்ற எண்கள் வந்து விடுபட்டிருக்கு சார். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ராகு கேது பகவானை பொறுத்தவரை நம்ம விடுபட்டிருக்கோம், ஆனால் அவங்க விடுபட மாட்டாங்க. கூடவே இருக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் சுய ஜாதக அமைப்பில் எந்த பாவக தொடர்பில் இருக்கிறாங்களோ அந்த கிரகம் இவங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தால் ராகு பகவானும் யோகத்தை கொடுப்பார். அப்போ ராகு பகவான் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து அவருடைய 4வது எண்ணை பயன்படுத்திக்கலாம். பொதுவாக செவ்வாய் மாற்று மொழி, மாற்று மதம், மாற்று இனம் நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஆதிக்கமாக அந்த ராகு வர்றார். அப்போ செவ்வாயோட ராகு சம்மந்தப்படும்போது பூமி, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கனிம வளங்கள், சொத்து இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு லக்கியாக அமையும். திடீர் தனவரவு அதிர்ஷ்ட யோகமாக இருக்கும், மிகப்பெரிய ராஜயோகம், புதையல் போன்ற தனயோகம். 6க்குடைய ராகு 6ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது சுபகிரகங்களுடைய பார்வையில் இருந்தாலோ இவங்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும். 6க்குடையவனோடு சேர்ந்திருந்தாலும் கூட ராசியாதிபதியாகவே செவ்வாய் வரதுனால விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார், பெருந்தனத்தை கொடுப்பார். கரும்பாம்பு கேந்திர கோணம் அந்த தளத்தோன் சுபரை கூட ஐயனே சேர்ந்திருந்தாலும் கண்ணுற்றாலும் அனுதினமாம் யோகம் சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆக விருச்சகத்திற்கு மறைந்திருக்கக்கூடிய வெகு தன ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக ராகு பகவானுடைய எண் அமைஞ்சிடலாம். அதுக்கு நான் லாட்டரி டிக்கெட் இதில் வாங்கலாமான்னு கேட்க முடியாது. திடீர் அதிர்ஷ்டங்கள், புதையல் போன்ற யோகங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது ராகுவினுடைய ஆதிக்கம். அது சுய ஜாதகம் நல்லா இருந்தால் 4வது எண். கேது பகவான் வந்து ஞானம், கல்வி, அவங்களுடைய ரொம்ப கோவில் தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் 7 அமையணும். அதே நேரத்தில் செவ்வாய் பகவானும் கேதுவும் சேரும்போது விபத்து ஏற்படுது, அறுவை சிகிச்சைகள் ஏற்படுது. அந்த 7ஆம் தேதியெலாம் இவங்க ஆப்ரேஷன் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது தீர்வு காண முடியாத ஒரு நோயாக இருக்குது, நிறையா மன கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்க. அப்போ 7 என்பதை சரியாக பார்த்து தான் அவங்க பயன்படுத்திக்கணும். அடுத்து விடுபட்ட சுக்கிர பகவான் அவரே வந்து திருமணத்திற்குரிய களத்திர காரகனா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வர்றார். 12ஆம் இடங்கிற ஐயன சயன போகத்துக்கு வர்றார். அந்த திருமண தேதிகளை ஃபிக்ஸ் பண்ணணும்னா சுக்கிரன் வந்து லக்னத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் திருமண தேதிகள் எல்லாம் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஸோ அந்த சுக்கிரன் ராகு கேது என்பது சுய ஜாதக அமைப்பை பொறுத்து இவங்க பார்த்துட்டு அந்த நம்பர்ஸை எடுத்துக்கணும். இப்போ ராகு கேதுவுடைய அந்த 4 7ஐயும் சுக்கிரனுடைய அந்த 6வது எண்ணையுமே சுய ஜாதகத்தை பொறுத்து பார்த்து எடுத்துக்கணுன்றதை சொல்ல வரீங்க. இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசிக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், அதாவது அதிர்ஷ்டமான எண்கள் அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சிறப்பை வந்து கொடுக்க போகிறதுன்றதை ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக பார்த்தோம். ஸோ அடுத்த பகுதியில் அடுத்த ராசியில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.